நைட்டில் தூங்குறதுக்கு முன்னாடி ஃபுல் பாடியில் பாடி பட்டர் அப்ளை பண்ணுறேன். ஏன்னா நைட்டில் நம்ம எல்லாம் இப்போ ஏசிலே தான் தூங்குறேன். ஏசி ஹேஸ் அ ஹேபிட் ஆஃப் சக்கிங் ஆல் த மாய்ஸ்சர் அவுட் ஆஃப் ஏர். ஸோ ஃப்ரம் யுவர் ஸ்கின் ஆல்சோ இட் சக்ஸ் அவுட் ஆல் தி மாய்ஸ்சர். ஸோ நைட்டில் ஒரு வேளை நீங்கள் நல்லா இந்த மாதிரி ஃபேஸ் ஆயில் போட்டு பாடி பட்டர் போட்டு தூங்கிங்கன்னா உங்களுக்கு அந்த இஷ்யூ வராது. கடலை மாவு. ஸோ என் அம்மா கடலை மாவு நிறையா வாட்டி யூஸ் பண்ணியாச்சு. வாரத்தில் 15 நாளில் ஒரு வாட்டி அட்லீஸ்ட் ஃபுல்லாக கடலை மாவு போட்டு லைக் ஷீ யூஸ் டு ப்ரஷ் மீ ரஃப்லி அப்படி. இப்போ எனக்கு 5 வருஷம் மேலே ஆயிடுச்சு. நான் பியூட்டி சலூன் போகல. நான் வீட்டிலே தான் நான் ஃபேஷியல் கூட 6 monthsல ஒரு வாட்டி ஃபேஷியல் பண்ணுறேன். ஏன்னா என்கிட்ட ஒரு குவாஷா இருக்குது. அது ஒரு சைனீஸ் டூல் மேட் ஆஃப் ஜேட் ஸ்டோன். என்னோட ஃபேஸ் எலிக்சர் போட்டு 5 minutes நான் அதை யூஸ் பண்ணுறேன். அதுதான் உங்கள் ஃபேஷியல். அதுதான் உங்களுக்கு நேச்சுரல் க்ளோ தரும். உங்களுக்கு அது டெய்லி ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ணணும், 2 வாட்டி யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் 15 நாளில் இல்லைன்னா 10 நாளில் ஒரு வாட்டி அதை நீங்கள் அதுக்கு உள்ள கொஞ்சம் ஹனி அண்ட் கொஞ்சம் ரோஸ் வாட்டர் போட்டு நீங்கள் அது பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி ஃபேஸ் பேக் போடணும் ஜஸ்ட் ஃபார் 15 minutes. அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணுறீங்கன்னா ஸ்கின் செம்ம டைட் ஆகும், உங்கள் போர்ஸ் எல்லாமே க்ளோஸ் ஆகும். பச்சை பருப்பு அதுக்கு பவுடர் பண்ணி அதுக்குள்ளே நீங்கள் ரோஸ் பவுடர் மிக்ஸ் பண்ணி அதுக்குள்ளே நீங்கள் மறுபடியும் கொஞ்சம் ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். மிஸ் வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலுக்கு we have a very beautiful guest with us. Actress கம் இப்போ ஆண்டர்ப்ரனரா பெருசா ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. we have Namita ma'am with us. Hi ma'am. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? I'm very very fine. நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் மேம். லைஃப் எப்படி இருக்கு? சூப்பர், வெரி ஹாப்பி, வெரி என்ன சொல்ற, ரொம்ப பிஸியா போயிட்டு இருக்கு. ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்குன்னு கேட்கறதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேம். எஸ், பிஸ்னஸ் கண்டினியூஸா யூ பீன் ஆக்டிங் எல்லாமே போய்கிட்டு இருக்கு. பிஸ்னஸ்ங்கிற ஒரு ஐடியா எப்படி? ஸோ கோவிட் அப்புறம் ப்ரெக்னென்சினால கொஞ்சம் ஃபேமிலி டைம் எடுத்துட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் யூனோ ஒன்ஸ் யூ பிகம் அ மதர் உங்கள் மைண்ட்லேயே நீங்கள் லைஃபோட பர்ஸ்பெக்டிவ் தான் சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த டைமில் யூனோ ஒன்ஸ் கிட்ஸ் ஆர் பார்ன், அதுக்கப்புறம் அவங்க எல்லாம்காக நம்ம ரொம்ப டாய்ஸ் வாங்கணும் ஃபார் த பர்சனல் கேர். ரொம்ப வி பை த ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் அது நிறையா வாங்கிட்டோம். அந்த டைமில் தான் ஐ வாஸ் நாட் ஹாப்பி. ஆஃப்டர் ஒரு ப்ராடக்ட் 2.5 வருஷம் யூஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் நான் ரொம்ப ஐ வாஸ் நாட் ஹாப்பி வித் த ரிசல்ட். ஸ்பெஷலி என் எல்டர் சன் அவருக்காக. அங்கே தான் நான் அவங்களுக்காக வீட்டில் தான் என் கிச்சனில் ட்ரை பண்ணியாச்சு. லாஸ்ட் இயர் இன் October 1st நான் ட்ரை பண்ணியாச்சு அவருக்காக பாடி பட்டர். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு சோப் நல்லா வந்துச்சு, பாடி பட்டர் சரியாக வரல. பட் that inspired me. இல்லை நான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா நான் பிறந்தது முன்னாடி நான் கிச்சனில் ஸ்டெப் கூட போடல. ஆனால் அவங்களுக்கு பிறந்த அப்புறம் அவருக்காக நான் ஏன் வெளியே போய் கேக் வாங்கணும், ஏன் எல்லாம் குழந்தைக்கு ஸ்வீட்ஸ் ரொம்ப இஷ்டம். ஸோ அதே மாதிரி பேக்கிங் நான் தான் கற்றுக்கு அது நான் அவருக்காக பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ அது அப்புறம் நான் இந்த சோப் அண்ட் பாடி பட்டர் ட்ரை பண்ணுறதுக்கு அப்புறம் 3 மாதம் கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணி வீட்டில் எல்லாம் மேலே எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி ஐ ஸ்டார்டட் மை திஸ் ஜர்னி. குழந்தை வந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கை அப்படிதான். ஆமா, ஒரு டைம்ல ஐ குட் நாட் ஈவன் திங்க். ஸ்கின் கேர் என்னோட பர்சனல் பேஷன். என்னோட ஸ்கின் நல்லா இருக்கணும், என் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் ஸ்கின் நல்லா இருக்கணும், ஃபிட்னஸ்லாம் இருக்கணும், உடம்பு நல்லா இருக்கணும். அப்புறம் தான் லாங் அண்ட் ஹெல்தி லைஃப் இருக்கும். ஃபர்ஸ்ட் யோர் செல்ஃப் கேர் ரொம்ப முக்கியம். ஸோ ஐ எம் ஆல்வேஸ் பேஷனேட் அபவுட் இட். ஆனால் அது பிஸ்னஸ்ல மாற்றிக்க போகிற அது நான் நினைக்கவே இல்லை. பட் இப்போ நம்ம குழந்தைங்களுக்காக நீங்கள் நம்ம வீட்லேயே பண்ணும்போது அது எக்ஸ்ட்ரா நம்மளை விட இன்னும் ஒரு 200% 300% எக்ஸ்ட்ரா கேர். ஸோ எங்க இருந்து ஒரு ரிசர்ச் பண்ணீங்க, என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணணும்னு பார்த்து எல்லாமே இப்போ எல்லாமே ஆன்லைன் அவைலபிள் இருக்கு. எனக்கு செலுத்த ஆள் கேட்குறேன், நீங்க ஏதாவது கோர்ஸ் பண்ணியாச்சா? நான் ஒன்றுமே கோர்ஸ் பண்ணல. ஆனா உங்களுக்கு ஒரு வேளை உங்களுக்கு குக்கிங் இஷ்டமா, நாட் நெசசரி யூ கோ ஆன்லைன் ஃபார் எனி கோர்ஸ். ஆனால் வீட்டிலே தான் ப்ராக்டிஸ் பண்ணி உங்கள் பக்கத்தில் இருக்க அவங்க ஃபீட்பேக் எடுத்துகிட்டு யூ லேர்ன். என்னோட ஃபேஸ் சிரம் சொல்லலாம், ஃபேஸ் ஆயில் ஆக்சுவலி அது என் அம்மாவோட ரெசிபி.
ஓ ஒரிஜினலா. ஓகே. பிகாஸ் இப்போ கூட என் அம்மா வயசு 67. ஆனா அவங்க முகத்துல ஒரு ரிங்கிள் இல்ல. ஸோ அந்த டைம்ல ஷி வாஸ் அந்த காலகட்டத்தில் இந்த பாக்குச்சி அண்ட் ஸ்குவாலின் அது மாதிரி ஃப்ராங்கின்சென்ஸ் அது புதுசா ஃபேன்சி ஆயில்ஸ் இல்லை. ஸோ அந்த டைம்ல என்ன அவைலபிள் இருக்கு, கோகோனட் ஆயில், ஆல்மண்ட் ஆயில் அண்ட் கேஸ்டர் ஆயில் அண்ட் இன்னொரு 2 ஆயில் அது ஈஸியாக அவைலபிள். அது மிக்ஸ் பண்ணி ஷி யூஸ் டு அப்ளை ஈவன் நவ். அண்ட் ஸோ நான் அதுதான் சொன்னேன் தட் அந்த ஐடியா என் அம்மாவோட ஐடியா தான். அப்புறம் அது மேலே இன்னொரு ரீசர்ச் பண்ணி ஐ added some 7 oils இன்னொரு ஆட் பண்ணி ஐ மேட் மை ஃபேஸ் எலிக்சர். இப்போ வீட்டில் குழந்தைங்களுக்காகன்னு பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்ன ப்ராடக்ட் பண்ணி? சோப்பு தான், பாடி பட்டர். நான் என்ன பார்த்தேன்னா, நான் ரொம்ப ட்ராவல் பண்ணியாச்சு. ஸோ நான் ஃபாரின்ல போய் நிறைய ஷாப்பிங் பண்ணியாச்சு. ஸோ அந்த டைமில் நிறையா வருஷம் முன்னாடி எனக்கு யாரோ பாடி பட்டர் நியூசிலாண்டில் நான் வாங்கியாச்சு. பாடி பட்டர் என்னன்னா, பாடி பட்டரில் வாட்டர் இருக்காது. நார்மலி நீங்கள் இண்டஸ்ட்ரியல் மாஸ் ப்ரொடியூஸ்டு ஏதாவது பாடி லோஷன் வாங்குறீங்கன்னா அதில் நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கும். ஏன்னா அதுக்கு நீங்கள் லாங் லைஃப் கொடுக்கணும், ஷெல்ஃப் லைஃப். ஸோ அது ஸ்டோரில் 2 years 3 years வரைக்கும் இருக்கணும். ஸோ அதுக்காக நிறையா கெமிக்கல்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அதில் வாட்டர் இருக்கும். ஸோ வாட்டர் இருக்குனாலும் உங்கள் ஸ்கின் 2 hours to maximum 2 to 3 hours தான் மாய்ஸ்சரைஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இஃப் யூ டூ லைக் ஒன் லாங் ஒயிட் லைன் வரும் நீங்கள் எப்படி பண்ணி ஸ்க்ராச் பண்ணிங்கன்னா. ஆனால் பாடி பட்டரில் இட் வில் பி மேட் வித் பியோர் பட்டர் அண்ட் ஆயில்ஸ் விச் ஆர் ஆல் நேச்சுரல். அங்கே வாட்டர் இருக்காது. ஸோ அதனால நீங்கள் ஒரு வாட்டி காலையில் அப்ளை பண்ணீங்கன்னா நைட்டு வரைக்கும் உங்களுக்கு அப்படிதான் ஹைட்ரேஷன் இருக்கும். இட் லாக்ஸ் இன் த மாய்ஸ்சர். ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ். அதோட ஷெல்ஃப் லைஃப்னா எவ்வளோ? அது ஷெல்ஃப் லைஃப் ஆக்சுவலி எல்லாம் சொல்கிறேன் 1 year கொடுக்கணும். ஆனால் நான் என் ப்ராடக்ட்ஸ்ல 6 months தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா நீங்கள் யூஸ் பண்ணி அதை ஃபினிஷ் பண்ணுங்க, அப்புறம் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கோங்க. அது ஐ வாண்ட் டு டூ தேட். ஆனால் 1 year வரைக்கும் நல்லா தான் இருக்கும். ஆனால் பாடி பட்டர்ஸ்ல கொஞ்சம் ரூல்ஸ் இருக்கும். பாடி பட்டர் யூஸ் பண்ணும்போது கையில் வாட்டர் இருக்கக்கூடாது, இல்லைன்னா அது உள்ளே ஃபங்கஸ் வரும், மோல்டு வரும், அந்த மாதிரி. அண்ட் அதுதான் மெயின் ஒரு ரூல் அதுதான். அண்ட் இப்போ நீங்கள் ஸ்கின் கேருக்கெல்லாம் ஒரு டிப்ஸ் சொன்னப்போ ஐ திங்க் யூ தி பெஸ்ட் பர்சன் டு ஆஸ்க் அபவுட் ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர். அப்போ உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீன் சொல்லுங்க மேம். நேச்சுரலாக எல்லாமே நேச்சுரலாக, மேக்கப் கூட யூஸ் பண்ணல. ஸோ நேச்சுரலாக வாட் ஆல் டு யூ டு? ஸோ ஆக்சுவலி என்னோட ஃபேஸ் எலிக்சர் இருக்கு லியூமியர், அதை நான் டெய்லி 2 வாட்டி யூஸ் பண்ணுறேன். காலையில் எழுந்திரிச்ச அப்புறம் ஷவர் அப்புறம் நான் ஜிம் போகிறேன். அந்த டைமில் அது முன்னாடி நான் வச்சுக்கிறேன். அண்ட் நைட்டில் தூங்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு வாட்டி வச்சுக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் நான் நைட்டில் தூங்குறதுக்கு முன்னாடி ஃபுல் பாடியில் பாடி பட்டர் அப்ளை பண்ணுறேன். ஏன்னா நைட்டில் நம்ம எல்லாம் இப்போ ஏசிலே தான் தூங்குறேன். ஏசி ஹேஸ் அ ஹேபிட் ஆஃப் சக்கிங் ஆல் த மாய்ஸ்சர் அவுட் ஆஃப் ஏர். ஸோ ஃப்ரம் யுவர் ஸ்கின் ஆல்சோ இட் சக்ஸ் அவுட் ஆல் தி மாய்ஸ்சர். ஸோ நைட்டில் ஒரு வேளை நீங்கள் நல்லா இந்த மாதிரி ஃபேஸ் ஆயில் போட்டு பாடி பட்டர் போட்டு தூங்கிங்கன்னா உங்களுக்கு அந்த இஷ்யூ வராது. காலையில் எந்திரிச்சதுக்கு அப்புறம் கூட உங்கள் ஸ்கின் ட்ரை ரஃப் இருக்காது, சாஃப்டாக இருக்கும், மாய்ஸ்சர்டாக இருக்கும். ஆமாம். ஓகே. ஸோ ஸ்கின் கேர் வேறு டிப்ஸ் நேச்சுரலாக? ஏன்னா இது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சின்ன வயசுலலாம் ஃபேஸ் பேக்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருப்பீங்க. சின்ன வயசில் பேசன் நம்மளுக்கு தெரியும். பேசன் அது என்ன சொல்கிற, கடலை மாவு. ஸோ என் அம்மா கடலை மாவு நிறையா வாட்டி யூஸ் பண்ணியாச்சு. வாரத்தில் 15 நாளில் ஒரு வாட்டி அட்லீஸ்ட் ஃபுல்லாக கடலை மாவு போட்டு லைக் ஷீ யூஸ் டு ப்ரஷ் மீ ரஃப்லி அப்படி அது பண்ணியாச்சு சின்ன வயசில். யூ வில் நாட் பிலீவ், இப்போ எனக்கு 5 வருஷம் மேலே ஆயிடுச்சு நான் பியூட்டி சலூன் போல. நான் வீட்டிலே தான் நான் ஃபேஷியல் கூட 6 monthsல ஒரு வாட்டி ஃபேஷியல் பண்ணுறேன். ஏன்னா என்கிட்ட ஒரு குவாஷா இருக்கு, அது ஒரு சைனீஸ் டூல் மேட் ஆஃப் ஜேட் ஸ்டோன். என்னோட ஃபேஸ் எலிக்சர் போட்டு 5 minutes நான் அதை யூஸ் பண்ணுறேன். அதுதான் உங்கள் ஃபேஷியல், அதுதான் உங்களுக்கு நேச்சுரல் க்ளோ தரும், அதுதான் உங்கள் ஆன்டி ஏஜிங் wrinkles வராது அண்ட் இட் ஹெல்ப்ஸ். அது நான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் என்னோட சோந்து ஃபேஸ் வாஷ் பவுடர் இருக்கு, அதை நீங்கள் டெய்லி ஒரு வாட்டி யூஸ் பண்ணினா உங்களுக்கு ஃபேஸ் செம்ம க்ளோ வரும். அண்ட் இட்ஸ் மேட் ஆஃப் 15 herbal powders. உங்களுக்கு அது டெய்லி ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ணணும், 2 வாட்டி யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் 15 நாளில் இல்லைன்னா 10 நாளில் ஒரு வாட்டி அதை நீங்கள் அதுக்கு உள்ள கொஞ்சம் ஹனி அண்ட் கொஞ்சம் ரோஸ் வாட்டர் போட்டு நீங்கள் அது
பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி ஃபேஸ் பேக் போடணும் ஜஸ்ட் ஃபார் 15 minutes. அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணுறீங்கன்னா ஸ்கின் செம்ம டைட் ஆகும், உங்கள் போர்ஸ் எல்லாமே க்ளோஸ் ஆகும், டர்ட் பொல்யூஷன் எல்லாமே இட் வில் ஜஸ்ட் கிவ் அ நேச்சுரல் க்ளோ. இப்போ வீட்லயே இருக்கிறவங்களுக்கு வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு இந்த மாதிரி ஹனி ரோஸ் வாட்டர்லாம் ஆட் பண்ணணும்னு சொன்னீங்களே, அந்த மாதிரி ஃபியூ ஃபேஸ் பேக்ஸ் அவங்க வீட்டிலே ஆக்னேஸ்க்காக யூஸ் பண்ணலாம்னா என்ன பண்ணலாம்? ஆமாம், நீங்கள் வேணும்னா நீங்கள் இந்த கடல் மாவு யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு அந்த கிரீன் கிராம், அது என்ன சொல்ல, கிரீன் கிராம் மீன்ஸ் அந்த பச்சை கலர் மூங் தால், பச்சை பருப்பு, அதுக்கு பவுடர் பண்ணி அதுக்குள்ளே நீங்கள் ரோஸ் பவுடர் மிக்ஸ் பண்ணி அதுக்குள்ளே நீங்கள் மறுபடியும் கொஞ்சம் ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். கடலை மாவில் பால் போட்டு ஹனி போட்டு அரிசி மாவு கடலை மாவு அண்ட் பால் அண்ட் ஹனி மிக்ஸ் பண்ணி கூட பேஸ்ட் ரெடி பண்ணி நீங்கள் குழந்தைக்கு கூட போட்டுக்கலாம். எஸ், அதே மாதிரி நம்ம ஹேருக்குன்னு வந்துட்டா ஹேருக்கு ஏதாச்சும் ஜூஸஸ் ஆர் பேக் ஏதாச்சும்? ஹேருக்காக நான் என்னோட சொந்த பாடி பட்டர் தான் ஆக்சுவலி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். என்னோட சொந்த ஹேர் ஆயில் கூட இருக்கு. 27 ஹெர்ப்ஸ் யூஸ் பண்ணி நான் அந்த ஹேர் ஆயில் ரெடி பண்ணியாச்சு. அண்ட் இட் டேக்ஸ் 5 to 6 hours of continuous slow gasல அது சிம்மர் பண்ணும். ஸோ த ஃப்ரெக்ரன்ஸ் அண்ட் இட் வில் பி பிளாக் கலர் ஆயில். அது நார்மலாக கிளியர் ஆயில் இருக்காது. ஸோ இட் வில் பி கொஞ்சம் ப்ரௌனிஷ் பிளாக் கலர் இருக்கும் அந்த ஆயில். அது நான் வாரத்தில் ஒரு வாட்டி அப்ளை பண்ணுறேன். எனக்கு ஆக்சுவலி ஹேர் ஆயில் அலர்ஜி. ஸோ எனக்கு ரொம்ப ஆசை இருக்கும். சின்ன வயசுல எனக்கு அந்த அலர்ஜி இல்லை. ஆனால் மதர்ஹுட் சேஞ்சஸ் எவ்ரிதிங். ஸோ மதர்ஹுட் அப்புறம் எனக்கு ஹேர் ஆயில் அலர்ஜி வந்துடுச்சு. அது எப்படின்னா 1 hour 2 hours மேலே நான் ஹேர் ஆயில் வச்சுக்கிறேன்னா எனக்கு பயங்கர ஹெடேக் வரும். இங்கே எல்லாமே ஃபுல்லாக டைட் ஆகும். ஸோ 1 to 2 hours தான் நான் என்னோட சோர்ந்த அந்த ஹேர் ஆயில் கொதிக்கு வச்சு நான் காட்டன் டிப் பண்ணி நல்லா நான் மசாஜ் பண்றேன். அண்ட் சம் அதர் பெஸ்ட் ட்ரிங்க்ஸ் ஃபார் ஹேர்? ஆம்லா ஜூஸ் நான் சொன்ன மாதிரி அது சூப்பரா இருக்கும். நான் அதுதான் நான் வேற அதை பத்தி வேற ஒண்ணுமே யோசிக்கவே இல்லை. ஏன்னா இதுதான் எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்தாச்சு. அப்புறம் நான் எதுக்கு வேற யோசிக்கணும்? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். எனக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கூட நீங்க வெயிட் பண்ணீங்க. ரொம்ப தேங்க்யூ. அண்ட் அமேசிங் கான்வர்சேஷன். தேங்க்யூ. நன்றி மிக்க நன்றி எல்லாருக்கும். தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் பிசினஸ் டெவலப் பண்றது. நீங்க வாங்க, என் எக்ஸிபிஷன்ஸ்ல வாங்க, என் ஸ்டால்ல வந்து எல்லாமே பாருங்க. கண்டிப்பா. தேங்க்யூ.